அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் ஸ்டாலின் ஆட்டம் முடிந்தது, திமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக உடைந்தது, இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா திமுக ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் போயிட்டு வரும் நிலையில் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா அமைச்சர் பெரியசாமி அவர்கள் பேசிய சம்பவம் பெரும் கூட்டணிக்கு இடையே பார்த்திங்கன்னா பெரும் சர்ச்சையை வெடித்தும் சம்பவத்தினால தான் திமுகவுடைய கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய கலவரங்கள் வெடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் முடிக்கக்கூடிய அளவிற்கு தான் இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியில் இருந்து பார்த்திங்கன்னா கூட்டணிகள் வைத்து தான் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. இதைத் தொடர்ந்து தான் இப்போ பார்த்திங்கன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை அப்படின்ற மாதிரி பெரியசாமி அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ வெளியிட்ட அறிக்கையில் தான் இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் ஒட்டுமொத்தமாக காலி செய்து இப்போ பார்த்திங்கன்னா கூட்டணியிலிருந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் திமுகவுடைய அரசுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் பார்க்கப்பட்டு வருகின்ற நிலையில் இப்போ திமுகவுடைய அரசு பார்த்திங்கன்னா கூட்டணி இல்லை அப்படின்னா வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகளே இல்லாத நிலை தான் போயிருக்கும். இப்போ திமுகவிலிருந்து விலகி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ புதியதாக உருவாகி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியில் பார்த்திங்கன்னா நிறைய திமுக சார்ந்த அமைச்சர்களும் கூட்டணிகளும் பார்த்திங்கன்னா அங்கே தான் இணைய போகிறதாகவும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் பேசிய பேச்சால் தான் பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு அதில் கூட்டணி இருக்கக்கூடிய அனைவருக்குமே வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசியிருந்த நிலையை தான் இப்போ பார்த்திங்கன்னா திமுகவிலிருந்து விலகிய முக்கிய கட்சிகள் அனைத்துமே தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறதாக செய்திகள் வெளியே இருக்குது. இருந்தாலும் தமிழக கூட்டணி ஆட்சி நடைபெறவில்லை, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி மட்டுமே தான் நடைபெறுகிறது. இருந்தாலும் தோல்மை கட்சிகளுக்கு கூட்டணியில் தான் இடம் கொடுப்போம், ஆட்சியில் கொடுக்க மாட்டோம் என அமைச்சர் பெரியசாமி கருத்துக்கள் தெரிவித்திருந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் செய்தியாளர்களும் சந்தித்த பேசிய அமைச்சர் பெரியசாமி தமிழகத்தில் திமுக அதிமுக ஆகிய இரு பெரிய கட்சிகளாக இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் இந்த இரண்டு கட்சிகளும் வெற்றி பெற முடியாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்திருந்த நிலையில் இதுக்கு பதில் சொன்ன தமிழக ஆட்சி கூட்டணியில் நடைபெறவில்லை என திமுக ஆட்சி தான் நடக்கிறது என பேசிய பெரியசாமி அவர்களுக்கிடையே தான் பார்த்திங்கன்னா இப்போ அங்கு திண்டுக்கல்லில் ஒரு மிகப்பெரிய கலவரங்களை தான் வெடித்திய சம்பவத்தினால தான் இப்போ ஸ்டாலினுடைய ஆட்டத்தை அடக்கக்கூடிய குடும்ப அரசலை ஒட்டுமொத்தமாக முடியக்கூடிய அளவிற்கு தான் திமுகவில் இருக்கக்கூடிய விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி அனைத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கட்சிகள் கூட்டணி வைத்து தான் திமுக ஆட்சி வந்திருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய கூட்டணி உடைந்திருக்கு. இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறாரு அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.